GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand skilling everyone everywhere. வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஆன்மீகம் கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்கவிருப்பது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. 12 ராசிகள் இருக்கு. மனிதர்களில் கோடிக்கணக்கான விதங்கள் இருக்கு. இது எங்கிருந்து வருது அப்படின்னு யோசிச்சோம்னா, ஆண்டவன் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர் கண் கைப்பட எழுதிய தலை விதி என்ன? ஆக ஆண்டவன் எழுதிய விதி என்கின்ற தலைப்பிலே 12 ராசிகளுக்கான தலைவிதியை விரிவாக பார்ப்போம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. மேஷராசி அன்பர்களுக்கு முக்கியமான குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டாஸ்க் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். எடுத்த காரியத்தை செய்வதில் முனைப்புடன் செய்து முடிப்பதில் மேஷராசிக்கு ஈடு இணை என்பதே கிடையாது. அவங்க தான் அக்ரஸிவாக வாலண்டராக ஒரு விஷயத்தை எடுத்து சிறப்பாக பர்ஃபெக்ஷனாக அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல மிக மிக ஆர்வம் கொண்டவர்களாக மேஷராசி அன்பர்கள் வருகிறார்கள். அடுத்தபடியாக மேஷராசியில் நீங்கள் தலைவிதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கல்வின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எப்பவுமே மேஷராசி அன்பர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தான் நினைத்த கல்வியை படிப்பதில் சிரமம் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் மிதுன ராசியாக வருவதனால், அதன் அதிபதி புதன் மேஷராசிக்கு ஜென்ம விரோதி என்பதனாலும் தான் விரும்பிய கல்வியை படிப்பதற்கு மறுக்கப்படுகிறார்கள். தான் விரும்பிய இடத்தில் படிப்பதற்கு மறுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தடை இந்த மாதிரி தாமதங்களாக மேஷராசி என்பவர்களுக்கு வருகிறது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசியுடைய இன்னொரு முக்கியமான தலைவிதி திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, எப்பவுமே மேஷராசி என்பவர்களுக்கு சற்று கருத்து வேறுபாடுடைய பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் வரக்கூடிய அந்த மாதிரியான தலைவிதி. இதுதான் தலைவிதி. இதில் உண்மைதான். இதில் நமக்கு மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இது விதி. ஆக மேஷராசி பெரும்பாலானவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் முதல் நாள்லேயே ஆரம்பிச்சிங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சிடும். எப்போவுமே மேரிட்டல் லைஃப்பில் நான் கோஆப்ரேஷன், ஒரு புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிறது, ஆர்கியூமெண்ட்ஸு, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறத நம்ம சுலபமாக பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், மேஷராசி அன்பர்கள் கூட பிறந்தவர்கள் எப்பவுமே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, அந்த ஒரு காலகட்டம்னா என்ன, ஒரு 25-30 வயசுக்கு பிறகு மேஷராசி அன்பர்களுக்கே எதிரியாக மாறிவிடும் தலைவிதி மேஷராசி அன்பர்களுக்கு பிறப்பிலேயே இருக்கிறது. நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும் என்ற கண்ணதாசன் சொல்லியிருக்கேற்ப, முதல்ல மேஷராசி அன்பர்கள்ட்ட பழக வர ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அந்யூன்யமாக பழகுவாங்க, உயிருக்கு உயிராக இருப்பாங்க. நாள்பட வருடங்கள் ஆக ஆக அதே நண்பன் மிகப்பெரிய பகைவனாக மாறுகின்ற தலைவிதி என்பது மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. நாம் இப்போ பேசுறது பொது பலன்கள். பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் 75 முதல் 85% மேஷராசி அன்பர்களுக்கு இது பொருந்தும். ஆக இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம், காதலித்தவரையே திருமணம் மணக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உண்டு. அடுத்த தலைவிதி மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வளவு பணம் சேர்த்தாலும் சரி, அது கை மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது. எத்தனை சொத்து, அதாவது வெல்த் அக்யூமுலேட் பண்ணால் கூட அந்த வெல்த் ஸ்டேபிளாக கையில் பேங்க் அக்கௌண்ட்டில் தங்காது. இதற்கு பெரிய காரணங்கள் உண்டு. தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அதற்கு மேலே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சந்திரன் அங்கே உச்சம் பெறுகிறார். இப்போ சந்திரன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதனால் இது மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒன்று இருக்குது. மேஷராசிக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், ஆர்வம் இருக்கும், ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ சொல்ல போகிறது தான் முக்கிய பாயிண்ட்டு. பெரும்பாலான மேஷராசி என்பவர்களுக்கு உடல் நிலை, ஹெல்த்தில் கவனம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருப்பார்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், பிடிவாத குணம் உடன் பிறந்தது. இப்போ இந்த மாதிரி நபர்கள்ட்ட இந்த ஆயுள் ஸ்தான
தன்னுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயே ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் இது ஒரு பெரிய தொந்தரவு. ஆயுள் பாகம் என்பது தானே தன் ஹெல்த்தை கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. சிவனுடைய ரிஷபத்தை வாகனமாக கொன்ற சிம்பலாக கொன்ற ஒரு ராசி. ரிஷபம் சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய, அழகை குறிக்கக்கூடிய, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. பொதுவாக ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் அழகு மிகுதியாக பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் இதை தவிர ஆண்டவன் உங்களுக்கு தலையில் எழுதிய விதி என்ன, இதை பற்றி புல்லட் பாயிண்ட்ஸில் பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களுக்கு முதலாவதாக குணாதிசயம்னா எல்லோருடைய சுமையையும் தாங்கி உழைப்பு உழைப்பு உழைப்பு. குடும்பத்திற்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போகிறது ரிஷபராசி. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆட்டோ, காரு இதெல்லாம் போய் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போய் உதவி செய்கிறது ரிஷபராசி. இதெல்லாம் செய்தும் கூட மற்றவங்க யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கும்பொழுது உதவி செய்கிறீர்களோ அவங்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது உங்களை துச்சமாக மதிப்பாங்க, உங்களை கலட்டி விட்டுருவாங்க. அப்படிங்கிறது உங்களுடைய தலை விதி. இது உண்மை. அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வருவது என்பது ரொம்ப இயற்கை. யார் மேலேயாவது நீங்கள் பிரியம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் 100% இல்லை, 1000% உங்கள் மனசு அவங்க மேலே லைக்கும். இது ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னொரு தலைவிதி இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவனோ இல்லது மனைவியோ உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, உங்களை ஆளுவதாக இருப்பார்கள். அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறதுங்கிறது அது மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் மனசை செட் பண்ணிக்கோங்க. இந்த பிறவியில் உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும். அது ஒன் வே டிராஃபிக்கு. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அது எங்கோ ஒரு இடத்துல மிகப்பெரிய வெடிகுண்டாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியான தலைவிதி உங்களுக்கு நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைகளாக பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, நல்ல படிப்பறிவு உள்ள உலக ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒன்று படிப்பில் 80 மார்க்கு, இல்லை வாழ்க்கையில் 100 மார்க்கு, இப்படியாக இருப்பாங்க. அவர்களுக்கு கணக்கு என்பது நல்லா வரும். இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் வரும். புத்திமான்களாக இருப்பாங்க, சமயோஜித புத்தியை உடையவர்களாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஏஜுக்கு மேலே அவர்களுக்கு 30 வயசு 35 வயசு, உங்களுக்கு 55 வயசு 65 வயசு ஆகும்பொழுது உங்களை சரிவர அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. உங்களை எங்கேயோ ஒரு ஸ்டாப்பிங்கில் கிளட்டி விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே உங்கள் குழந்தைகள் மேலே எமோஷனலாக அட்டாச் ஆனீங்கன்னா இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் உங்களுக்கு முதுமை வரும் பொழுது உங்களோட கம்ப்ளீட்டாக பார்த்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் எரிச்சல், கொஞ்சம் ஹேட்ரடு, கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே இருக்கும். நீங்களும் அதுக்கு தயாராகிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தந்தையார் தான் உங்களுக்கு பின்புலமாக இருப்பார் அவர் இருக்கிற வரைக்கும். அந்த தந்தை என்பது மறைவிற்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு, என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான போக்கில் போகும். நிறைய உழைக்க வேண்டியது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, கடைசி வரைக்கும் ரிஷபராசிக்கு யார் துணை? ரிஷபராசி மட்டுமே தான், வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த உண்மையை உங்கள் மனசில் நீங்கள் நல்ல ஸ்திரமாக நிறுத்தியே ஆகணும். இதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுடைய நாம் வாழ்க்கை துணையை பற்றி பேசணும், கடிஞ்சு விடுவாங்க, இதெல்லாம் பேசணும். உங்களோட ஆயுள், உங்களோட ஆரோக்கியம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுய காலத்தில் குரு பகவானுடைய திசை வருதுன்னு சொன்னாலே நீங்கள் உஷாராயிடணும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு திசையானது தலைவிதிப்படி உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானமானது நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய மாற்றங்கள் வந்தாலும் கூட உங்களை ரொம்ப கம்மியாக தான் அது பாதிக்கும்.
எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னன்னா, உங்களை பற்றியும் கொஞ்சம் சிந்தியுங்கள். வாழ்க்கை என்பது முதலில் உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு. ஆக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்கள் குரு பகவானுடைய க்ஷேத்திரத்திற்கு போய் வருவது என்பது, அதாவது குரு பகவானுடைய க்ஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அந்த குரு பகவானுடைய க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் சென்று வருவது மிக மிக பெரிய மாற்றங்களை தந்தே தீரும். மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, புதன் பகவான் ஆட்சி பெற்று மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த ராசியுடைய குணாதிசயங்களையும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அப்படிங்கிறதையும் புல்லட் பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். மிதுன ராசி இரட்டைத்தன்மையுடைய ராசி. இது சின்னத்திலேயே தெரியும். இந்த இரட்டையர்களை குறிக்கக்கூடிய ராசி. அதாவது இவர்களுக்குள்ளேயே தெரியாமல், மிதுன ராசி உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு குணாதிசயம் என்னென்னா, இரட்டைத்தன்மை என்பது இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரியும், அதே விஷயத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு மாதிரியும் மாறக்கூடிய தன்மை இருக்கும். இது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கு உள்ள போல. அடுத்தபடியாக நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த பெரும்பாலான மிதுன ராசி என்பவர்கள் நட்பினாலேயே வாழ்க்கையை தொலைப்பதை நம்மளால் எளிதாக பார்க்க முடியும். யாருமே நமக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. நண்பர்களை எட்டி வைக்க வேண்டும், அந்த ஒரு கோட்டுக்குள்ளே எந்த உறவையும் கட்டுப்படுத்த வேண்டும். 2. 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய தலைவிதி அப்படின்னா லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் எப்போவுமே திருமணம் என்பது தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள். சரி, தள்ளி போய் நல்ல வேலை 31 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணப்பா நல்லபடியாக இருந்தால் சரி அப்படின்னா அங்கே தான் வேறு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. சரி, இன்னுமே தள்ளி போயிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசனை வரக்கூடிய அளவுக்கு இந்த தலைவிதி, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தங்கள், உறவுகள் சரியாகவே அமையறதில்லை. இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான், ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக உங்களுக்கு எத்தனை பணம் நீங்கள் சம்பாதித்தாலும் கூட அது கையில் நிற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்துக்கு சந்திரனுங்கிறதுனால பணம் 50,000 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தால் கூட 50 நிமிஷத்தில் அது கை மாறிடும், இன்னொரு இடத்துக்கு போயிடும். இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இது எல்லாத்த விட அம்மா, மிதுன ராசி அன்பர்களுக்கு பல தரப்பில் தொந்தரவுகள் இருந்தாலும், அம்மாவினுடைய ஆதரவு என்பது இருந்தாலும் கூட அம்மா கூட இருக்க முடியாத சூழ்நிலைகள் பல மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சிறு வயதிலேருந்தே தாயை விட்டு பிரிவது, இல்லை வேறு ஊரில் பள்ளி படிப்பு படிப்பது, கல்லூரி படிப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னா, உங்களுடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறதுல தலைவிதி பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பாங்க. உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. மிதுன ராசி என்பவர்களுடைய தலைவிதி 2ஆக பிரிக்கலாம். முதல் 25-30 ஆண்டு கால வாழ்க்கை, அடுத்த 30 முதல் 60 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த முதல் 30 வருஷத்தில் பணம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட இந்த 25க்கு அப்புறமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும். அது 40 வயசுக்குள்ளே வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டு வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மாற்றினாலும் அதோடைய பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஏன்னா பணம் இல்லாத போது உங்களுக்கு இருந்த ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் பணம் உங்கள்கிட்ட வந்த போது உங்களால் அந்த ஆத்ம திருப்தியை அடைய முடியாது. இது உங்களுடைய தலைவிதி. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவி ஆனவங்க இல்லை கணவனானவங்க நிறைய பணத்தோடு இருப்பாங்க. உங்களை எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, பணத்தை வச்சு சொல்லி பணத்தை பற்றியே பேசி உங்களை வந்து ஒரு மட்டம் தட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. சரி, அடுத்தது தொழில் செய்கிற இடம், வேலை பார்க்கிறீர்கள். மிதுன ராசியில் வேலை பார்க்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸ், ஐடி செக்டார்ஸ், முக்கியமாக ஹைஃபை ஜாப்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் ஸ்திரம் இல்லாத வேலையே இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரே கம்பெனியில் 10 வருஷம் 15 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கு பிறகு இன்னொரு கம்பெனி போகிறேன், அப்ராடு போகிறேன், இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஐடி துறை என்பது குருவுடைய காரகத்துவம் என்பதனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேபிளான growth என்பது கிடைப்பதில்லை.
இதில் விதி விலக்குகள் உண்டு, விதி விலக்குகள் விதியாகாது. பெரும்பாலான மிதுன ராசி என்பவர்களுக்கு இம்மாதிரியான தலையெழுத்து என்பது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களுடைய தாக்கம், மிதுன ராசி நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து சிவந்த கையாக இருந்தாலும் கூட எதிராளி அதையெல்லாம் அனுபவித்து கொண்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு சிறு உதவி என்று தேவை வரும்பொழுது உங்களை துச்சமாக அப்படியே கட் பண்ணிடுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பல ஆண்டுகால ஃப்ரெண்ட்ஷிப் கூட சட்டுன்னு கட்டாகிறது நம்மளால் இயல்பாக பார்க்க முடியுது. ஆக இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இம்மாதிரியான தலையெழுத்து இருப்பது என்பதை பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜெயிக்கணும்னா புதன் பகவானுடைய திருவெண்காடு ஸ்தலம் அப்படின்னு ஸ்வேதநாராயண மூர்த்தி, அந்த மூர்த்தியை போய் ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் சந்திக்க முடியும். கடகராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதியானது என்ன? எல்லோரும் தேடி அலைவது இதுதான். எனக்கு பதில் கிடைக்கல, ஆன்சர்ஸ் இல்லை. எல்லாருக்கும் கேள்வி நிறையா இருக்குது, ஒருத்தர்கிட்ட கூட பதில் இல்லை. அந்த பதில் தான் விதி. நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசைகளோடு சுற்றுறாங்க கடகராசி என்பவர்கள். என்னென்னமோ தேவை இருக்குது, எல்லாத்தையும் சுற்றி எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது, இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களை பார்க்கவே முடியாது, எஸ்பெஷலி கடகராசி என்பவர்கள். அப்போ எனக்கு ஏன் நடக்குது? அப்போ என்னுடைய விதி தெரிஞ்சால் அந்த கேள்வி என்பது விடையும் தெரியும். அந்த விடையை தேடும் ஒரு படலம் தான் இந்த வீடியோ. இதை முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கடகராசி என்பவர்கள் பெரும்பாலான கடகராசி என்பவர்களுக்கு தாய் உள்ளம் இருக்கும். அத்தனை ராசிக்காரர்களையும் அணைத்து செல்லக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மதர்லி நேச்சர் என்பது கடகராசிக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது மாதா காரகன். அவர் ஆட்சி பெறுகின்ற வீடு என்கிறதுனால எல்லாரையும் அம்மா மாதிரி பார்த்துக்கிறது, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிறதுங்கிறது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற தன்மை என்பது கடகராசிக்கு இருக்கும். அடுத்தது, கடகராசி என்பவர்களுக்கு சிந்தனை ஒரு வகையில் இருக்காது, ஒரு டைரக்ஷனில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். 10 மணிக்கு ஒரு சிந்தனை, 11 மணிக்கு ஒரு சிந்தனை, 12, 1 மணிக்கு, 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இது காரணம் சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். அப்போ சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால கடகராசிக்கும் எண்ணங்கள், சந்திரன் என்பது மனோகாரகன், மைண்டை குறிப்பதனால் எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்திரமான எண்ணம் இருக்காது. யாராவது உங்களுக்கு சிறு தவறு துரோகம் செய்தாலும் கூட அவனே மறந்துடுவான். 10 வருஷம் 20 வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அவரே துரோகத்தை மறந்தாலும் கூட உங்களால் சின்ன துரோகத்தை கூட மறக்க முடியாது. மறுபடி அந்த மனம் நினைத்தே இருக்கும். இது உங்களுடைய பிறவியில் உள்ள இயல்பு. அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களுக்கு தலையெழுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியாக வருவதனால் கடகராசி என்பவர்களில் 90% இந்த மேரேஜ் தொந்தரவில் மாட்டிக்கிட்டு கண்மொழிக்காத கடகராசி என்பவர்கள் இருக்க முடியும். காரணம், ஒரு சிலருக்கு நல்ல அமைப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கடகராசியில் ஒரு 30% ஆஃப் த பீப்புளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அப்படின்னும் இருக்கும். ஆனால் 70% கடகராசி என்பவர்களுக்கு இந்த திருமணம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். திருமணம் ஆறதுலேயே பிரச்சனை இருக்குது. திருமணம் ஆன உடனே ஏண்டா திருமணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. காரணம், எல்லாம் 7ஆம் இடம் பண்ணக்கூடிய கோளாறு, களத்திர ஸ்தானம் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். திருமண ஸ்தானத்தில் சனி, இது ஒன்று. எல்லாத்தையோட முக்கியமான பாயிண்ட், கடகராசிக்கு விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மை மனசுக்குள்ளே சொன்னாலும் கூட ஏண்டா விட்டு கொடுத்தோன்னு நீங்களே நினைப்பீங்க. முதல்ல செய்ய வேணும்னு ஆசை இருக்கும். ஒரு பிச்சைக்காரரே இருக்கார், அவருக்கு நீங்கள் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 1000 ரூபாய் தர்மம் பண்ணுறீங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஏன் 1000 ரூபா பண்ணோம், 100 ரூபாயே பண்ணியிருக்கலாமே. இதுவும் உங்களுடைய தலைவிதி. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் போய் அவர் ஆட்சி பெறுவார், நீங்கள் நீச்சமாவீங்க. உங்கள் ராசியில் நீங்கள் ஆட்சி, அவர் நீச்சமாவார். இந்த மாதிரியான வினோதமான அமைப்பை கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு அரசியல் துறையில் ஜெயிப்பது என்பது உங்களுடைய தலைவிதி. மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுப்பது என்பது உங்கள் தலைவிதி. அதே மாதிரி
ஒரு ஆளுமை தன்மை என்பது உங்கள் பிறவியிலேயே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் கையில் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் கடகராசி என்பர்களில் நீங்கள் வெற்றி பெறவில்லை வாழ்க்கையில் அப்படின்னா சத்தியமாக அது நீங்கள் ஏதோ பண்ண தவறுனால தான். இயற்கையிலேயே பிறவியிலேயே வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் என்பது கடகராசிக்கு இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக கடகராசி நண்பர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பல ரகசியங்களோட மறுபடி உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays.